ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெயேஷ் பேசுகிறேன் ஆர்ஜே கவுண்ட் கஸ்டம்ஸ்லேருந்து கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன வண்டி ஒர்க்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hyundaiயோட i10 2012 மாடல் தாங்க. இந்த வண்டி ஒரு ஆடியோ செட்டப்புக்காக தான் எடுத்திருக்கோம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற வியூஸ் எல்லாம் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 டோருமே வந்து டேம்ப் பண்ண போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 டோருமே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபுல்லாகவே பழசை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆடியோக்கு அப்படின்னு போகும்போது நம்ம எல்லாருக்குமே இனிஷியலாக சொல்கிறது வந்து டோர் டேம்பிங் தான் கைஸ். 2-வே டோர் டேம்பிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்லா அக்யூஸ்டிக்ஸ் பில்ட் ஆகும், as well as ஆடியோ வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஃபாக்ஸ்ஃபயரோட 2.4 mm பியூட்டல் தான் இந்த வண்டிக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. இது நல்லா ஹெவியாகவே இருக்கும் அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்மே நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்படி டேம்ப் பண்ணமோ அதே மாதிரி தான் ரியர்லேயும் பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து 2-வே டேம்பிங் தான், இன் அண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து JBLோட A302 அப்படின்ற ஒரு மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செராவின்வேகாவோட XED650C அப்படின்ற ஒரு மாடல். இதுவுமே வந்து 2-வே காம்பனண்ட் தான். ஃப்ரண்ட்டில் இந்த வண்டிக்கு சூஸ் பண்ணது 2-வே காம்பனண்ட். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இது ஏன் இந்த மாதிரி செட்டப் போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், as well as வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டை பற்றி பார்த்துலாம். ஸோ ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம போடக்கூடியது வந்து ஒரு 9-inch ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் நம்ம இந்த வண்டிக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிராங்கில் சூஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து பிராண்ட் ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. ஸோ கஸ்டமரோட பட்ஜெட் as well as வந்து பார்த்தீங்கன்னா அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுனால எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி இந்த வண்டிக்கு நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். டேம்பிங் பண்ணியாச்சு, காம்பனண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டிருக்கோம். ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து DSP. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா DSP ஆட் ஆன் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ இந்த வண்டிக்கு போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிசோனிக்கோட ஒரு 6 channel DSP தான் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பிராண்டில் வருது, பட் ஆனால் இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதுனால இந்த செட்டப் வந்து கஸ்டமர் கொடுத்துருக்கோம். சேம் ப்ராசஸ் டியூன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறோம். ஸோ நம்ம என்ன தான் வந்து வண்டிக்குள்ளே அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர்வால், அதாவது வைப்பர் கவுல் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இந்த வழியாக தான் எலி வந்து வண்டிக்குள்ளே உள்ளே ஏறும். ஸோ இது வந்து வென்டிலேஷன் டெக்ட், அதாவது ஏசியோட பேசேஜ் வழியாக தான் உள்ளே வரும், அந்த டெக்ட் வழியாக தான் உள்ளே வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை மெஷ் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இது வந்து ஃப்ரண்ட்லேயும் இதே ப்ராசஸ், ரியர்லேயும் இதே ப்ராசஸ் தான். ரியர்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணால் பார்த்தாது, பின்னாடி இருக்க டெக்டையும் க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எலி உள்ளே வரதை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஷ் கேம் இந்த வண்டியில் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம் கைஸ். கியூபோட 2K Pro தான் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் மட்டும் வரக்கூடிய கேம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ செக் பண்ணதுக்கு முன்னாடி டியூட்டர்ஸ்லாம் எங்கே மாட்டியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ காம்பனண்ட் அப்படின்னு போயிட்டாலே டியூட்டர்ஸ் எப்போவுமே செப்பரேட்டாக தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து 2-3 இடம் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் i10ல் வந்து பார்த்திங்கன்னா ORVM வரக்கூடிய யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெசில் வந்து டம்மியாக தான் இருக்கும், அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பில்லர்லையுமே உட்கார வைக்கலாம், பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் வைஸ் நல்லா இருக்கணுன்றதுனால தான் லெஃப்ட் ரைட் வந்து அந்த இடத்துல சீட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ இப்போ சிஸ்டம் ஸ்பெக்குக்கு வந்துடுறேன். 4GB RAM 64GB ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான், வித் வயர்லெஸ் கார்ப்ளே, வித் ஆட்டோ ஆண்ட்ராய்டு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 720 HD ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய கேமரா தான் கைஸ். டேஷ் கேமோட ஒயர் மேனேஜ்மெண்ட் காமிக்கிறேன். டேஷ் கேம் வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய ரூஃப் அப்பல்சர் வழியாக கொண்டு வந்து பில்லர் வழியாக டேக் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டோம் கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் கன்சோல் வழியாக எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு க்ரூ ஒன்றுக்கு ரெடி பண்ணிட்டு ஒயர் கொண்டு வந்து அழகாக சார்ஜர் போர்ட்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணி கேளுங்க, அப்போ தான் ஆடியோட அவுட்புட் தெரியும் கைஸ். ஒரு 10 to 15 seconds ப்ளே பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ப்ளேபேக் பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேறு வந்துடும். ஸோ ஆடியோ கேளுங்க. சாரி கைஸ், ரொம்ப நேரம் ப்ளே பண்ணால் இந்த வீடியோவே ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, அதனால தான் பண்ண முடியாமல் போகுது. ஸோ உங்களுக்கு டெமோ வேணும்னா நீங்கள் வாங்க, என் வண்டியில் கூட பர்சனலாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் கேட்டுக்கலாம் ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிஸ்டமோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். தீம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயமே வயர்லெஸ் கார்ப்ளே as well as வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆண்ட்ராய்டு இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து இந்த OEM சிஸ்டம் யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த கார்ப்ளே இல்லைனா ஆட்டோ ஆண்ட்ராய்டு கேட்பாங்க, அவங்களுக்குமே இது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு வந்து என் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கால் பண்ணி தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு காஸ்ட்டில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுத்துருவேன். ஒருவேளை இந்த மாதிரி ஃபுல் செட்டப் எதாவது பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பெட்டர் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ண முடியலன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் as well as வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ நம்ம ஷாப்புக்கு இருக்கிற ரெகுலர் கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஆடியோ செட்டப் ஒர்க்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.